ரஷ்யாவோட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பு இல்லை அதிநவீன விமான தடுப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய S-400 சமீபத்தில் அழிக்கப்பட்டதா ஒரு செய்தி இன்டர்நெட் முழுக்க ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் கர்ஸ்கோட இந்த கலினோ ஏர்பேஸ்க்கு பக்கத்தில் வச்சு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? உண்மையிலே S-400 அழிக்கப்பட்டிருக்கா இல்லை வேற ஏதாச்சும் PR ஸ்டண்டா இதை இப்போ உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக ஒரு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த நபரை கர்ஸ்கில் வச்சு ரஷ்யா இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ எஸ்கலேஷனாக இந்த போரில் பார்க்கப்படுது. இது கூடவே சேர்த்து பல செய்திகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் முறையா கர்ஸ் பகுதிகளுக்குள்ள கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கன் மேட் ஆயுதங்களான ATACMS உக்ரைன் ஃபயர் பண்றாங்க. இப்படி ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு மேஜர் எஸ்கலேஷனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல அது மாறுச்சு. இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் மேல ரிட்டாலியேஷன் பண்றதுக்காக அவங்களோட IRBM பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு உலக யுத்தத்துக்கான என்னெல்லாம் நம்ம நெருக்கத்தில் போக முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு பக்கத்தில் இந்த போரை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ இந்த போரை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு 2 நாளாக இந்த தகவலானது வேகமாக பரவிட்டு இருக்கு. ரஷ்யாவோட S-400 ரேடார் ஸ்டேஷனையும் சில லான்ச்சர்ஸையும் கர்ஸ்கில் இருக்கக்கூடிய கலினோ ஏர்பேஸில் வச்சு நாங்கள் அடிச்சிட்டோன்னு உக்ரைனோட மீடியாஸும் உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் ஒரு கிளைமை வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருந்த செய்தி. அதுவும் நேற்று பார்த்தோன்னா நிறைய ப்ரூஃப்ஸோட இங்கே பாருங்கள். இதில் என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷனான விஷயம் வந்துருச்சுன்னா, கிரீமியாவிலையும் இதுக்கு முன்னாடி S-400 ஆனது ஒன்று அழிக்கப்பட்டுச்சு. இதே கர்ஸ்கில் வச்சு S-400 சில லான்ச்சஸ் ஆனது கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ்னால அடிக்கப்பட்டுச்சு. ஆனால் ATACMS அந்த இடத்துல பயன்படுத்தப்படலை. ஸோ அந்த இமேஜஸை எடுத்து வச்சு இந்த இடத்துல உக்ரைன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் வந்து பழைய இமேஜஸை இந்த இடத்துல PR ஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிளைம் ஆனது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது. ரஷ்யாவோட 9-2 கிரேவ்ஸ்டோன் மல்டிபேண்ட் மல்டி என்கேஜ்மெண்ட் ரேடார்னு சொல்லுவாங்க. இது வந்து S-400 மல்டி மோட் என்கேஜ்மெண்ட் ரேடார். இதையும் அது கூடவே சேர்த்து வச்சு ஒரு லான்ச்சரையும் கர்ஸ்கில் வச்சு அடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க அடித்தப்போ அந்த S-400 ஆனது ஆக்டிவ் காம்பேட் மோடில் இல்லை. ஆல்மஸ் ஆன்டின்னு சொல்லக்கூடிய இந்த S-400 தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட அந்த சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ்க்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த S-400 ரேடார் ஸ்டேஷன் மேலேயும் ஒரு லான்ச்சர் மேலேயும் உக்ரைன் அவங்களோட ATACMS ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல ஏர்பேஸ்க்கு பக்கத்தில் நடந்த இந்த தாக்குதலில் எந்த ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லாமல் இந்த S-400 இருந்திருக்கு. உக்ரைன் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆக்டிவாக காம்பேட் மோடில் இருந்த S-400 மேலே இந்த ஒரு தாக்குதலானது நடத்தப்படலை. ஆனால் இது எப்படி இருந்தாலும் காம்பேட் மோடில் இருந்தாலும் இல்லைனாலும் ரஷ்யாவுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு மேஜரான லாஸா இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன திரும்ப நடந்திருக்குன்னா, நேற்று கர்ஸ்ல இருக்கக்கூடிய இதே ஒரு ஏர்பேஸ் மேல உக்ரைன் அவங்களோட ATACMS ஃபயர் பண்ணியிருக்காங்க. 8 ஏவுகணைகள் உள்ள வந்ததா முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல 6 ரஷ்யா சுட்டு வீழ்த்திட்டதாகவும் 2 ஏவுகணைகளானது இம்பாக்ட் ஏற்படுத்தப்பட்டதா உக்ரைனோட மீடியாஸ் கிளைம் வச்சாலும் ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஏர்பேஸ் இருக்குல்ல, இது 90% இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. எப்போ வந்து உக்ரைனுக்கு ரொம்ப லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை அமெரிக்கா கொடுத்தாங்களோ, ஏன்னா இந்த அளவுக்கு 150 மைல்ஸ் தாண்டி போய் அடிக்கக்கூடிய அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை அமெரிக்கா கொடுத்தாங்களோ அப்போவே இந்த ஏர்பேஸில் இருந்த விமானங்களை ரஷ்யா பின்னோக்கி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு 50 மைல்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பேஸ்னா இது. ஸோ ஒரு ரிஸ்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரஷ்யா அங்கே இருந்த விமானங்களை எப்போவோ பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த டைமில் உக்ரைன் அதை அடித்தாலும் ஒரு நேம் சேக்குக்கு அடிக்கிறதா தான் இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கு பக்கத்தில் இருக்க அம்யூனிஷன் டிப்போட்ஸை தவிர்த்து அந்த இடத்துல மேஜரான எந்த ஒரு லாஸையும் இப்போ உக்ரைனால ரஷ்யாவுக்கு ஏற்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த S-400 மேலே உக்ரைனால நடத்தப்பட்ட அந்த ஸ்ட்ரைக்கில் இறந்த நபர்களோட எண்ணிக்கைன்றது இப்போதைக்கு 5 நபர்களை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இறந்திருக்க 5 பேருமே ஆஃபீஸர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 3 அல்மசென்டியோட சர்வீஸ்மென்ஸும் இதில் சிவியர் இன்ஜுரிக்கு உள்ளாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 5 பேர் யாருன்னு பார்த்தோன்னா, லெப்டினன்ட் அலெஸ்கே மஷிகோவ், சீனியர் லெப்டினன்ட் யூசுப் அடோம்சிக், சீனியர் லெப்டினன்ட் நிகிதா நிக்கோலோவிச், கேப்டன் செர்கை விளாடிமிரிக் ஜவோரின், மேஜர் மேக்சிம் நிக்கோலிச். இவங்க 5 நபர்களும் அந்த S-400 மேலே உக்ரைனால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த இடத்துல இறந்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ATACMS பயன்படுத்தி திரும்பவும் ரஷ்யாவை உக்ரைன் அடிக்கிறதா அந்த செய்திகளானது வெளியில் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சிங்கிள் பாயிண்ட்ல தான் போயிட்டு நிற்கும். என்னன்னா, ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி உக்ரைனுக்கு உதவிகள் கொடுக்க போகிறது கிடையாது. உக்ரைன் வந்து அதிகமாக அமெரிக்கா கிட்டேருந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காத அந்த ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரஷ்யா எந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை அதிகமாக்கணுமோ இல்லை எந்த அளவுக்கு அவங்களால அந்த டிஃபென்சிவ் பொசிஷன் எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் ஸ்பாயில் பண்ணணும். இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வந்து உதவிகளும் வரணும். அதே நேரத்தில் ரஷ்யாவும் ஃபார்வர்ட் பொசிஷன்ஸில் வரக்கூடாது. இதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான், ரஷ்யாவை அடித்து அவங்களோட ஈகோவை கிளறி விட்டு
உக்ரைனை ரஷ்யா திரும்ப போட்டு ஹெவியாக அடிக்கணும். அப்படி ஹெவியாக அடிச்சாங்கன்னா ட்ரம்ப் ஆஃபீஸ் எடுக்கிறப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு இமேஜ் என்னவா இருக்கும்? உக்ரைனை போட்டு ரஷ்யா அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, அமெரிக்கா ஏன் இப்போ உதவிக்கு வர மாட்டேங்குது, அமெரிக்கா உதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய ப்ரெஷர் போடப்படும். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணுறப்போ ட்ரம்ப் ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவார். ஸோ மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ அடிக்கிற மாதிரி அடிச்சு ரஷ்யா வந்து எப்படியெல்லாம் சீண்ட முடியுமோ அப்படி சீண்டி ஒரு அடி ரஷ்யா ஹெவியாக அடிச்சிட்டாங்கன்னா அதை காரணமாக வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த போரை இழுக்கிறதுக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ட்ராக் பண்ணி ரஷ்யாவோட பகுதிகளை பிடிக்கிறதோ, இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ணி அவங்களோட நிலத்தை மீட்கிறதும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கலாம். இதுவும் ஒரு பாசிபிளான கண்டிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் கியூ இண்டிபெண்டன்ட்ல வந்திருக்க இந்த செய்தியை நான் அவங்களோட ஃப்ரண்ட் பேஜே அப்படியே ஒட்டுமொத்தமாக எடுத்து போடுறேன். ஜெலன்ஸ்கியோட ஆஃபீஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாப்ரோசிஷியாவில் ரஷ்யாவோட கவுண்டர் ஆஃபென்சிவ் திரும்ப வந்து உக்ரைன் பிடிச்ச இடங்களை அவங்க கிட்ட வந்து மீட் எடுக்கிறதுக்கான அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸோட உள்ளே இறங்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட்டை எங்களால் தடுத்து நிறுத்தவே முடியல. எந்த இடத்துல இருந்து உள்ளே வராங்க, எந்த இடத்துல இருந்து ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்றதை எங்களால் கணிக்கவே முடியல. சின்ன சின்ன கம்பெனிஸாக பிரித்து ஒவ்வொரு இடமா அவங்களோட சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த டாக்டிக்கல் குரூப்ஸை உள்ளே அனுப்பி ஈஸியாக உக்ரைனோட சோல்ஜர்ஸை அந்த இடத்த விட்டு பின்னோக்கி போக வைக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கோம். உக்ரைனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆயுதங்கள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு உதவிகள் வரலன்னா ஜாப்ரோசிஷியா செக்டர் ஒட்டுமொத்தமும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சொல்கிறாரு. இந்த இடத்துல ரஷ்யாவை ஏற்படுத்திட்டு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக உக்ரைன் அதை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ இந்த ஜாப்ரோசிஷியாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து எங்களுக்கு உதவிகளை பண்ணோன்னு திரும்ப அவரோட பெரிய ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இது உக்ரைனோட மீடியாஸே அஃபிஷியலாக அவங்களோட சைட்டில் சொல்லியிருக்க நியூஸ். இதுதான் அதுக்கான ப்ரூஃப். இப்போ அந்த பிரிட்டனோட ஒரு நபர் பிடிக்கப்பட்டாருன்னு சொன்னோம்ல, இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ உக்ரைனால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு கர்ஸ்க் ரீஜனில் வச்சு தான் நடந்திருக்கு. அவரோட பேரு ஜேம்ஸ் ஸ்காட் ரைஸ் ஆண்டர்ஸ். இதை பற்றி இப்போ பிரிட்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நாங்கள் கண்டினியூஸ் கனெக்ஷனில் இருக்கோம், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது, இதோட அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணுறத கூடிய சீக்கிரத்தில் விவாதிப்போன்னு இதை பற்றின ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீரியஸான எஸ்கலேஷன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முதல் முறையாக ரஷ்யாக்குள்ள வெளிநாட்டவர் கைது பண்ணப்படுறாரு, இல்லை போர்க்கைதியாக பிடிக்கப்படுறாருன்னா இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி நாட்டோட வீரர்களும் சரி, இல்லை இன்டைரக்டாக பிரிட்டனோட அடையாளத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களும் சரி, எல்லாருமே எல்லா ஃப்ரண்ட்லையும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மிசைல் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு பர்சன்ஸாக உள்ளே வந்து ரஷ்யாவோட கோஆர்டினேட்ஸ்க்கு எதிராக இந்த மிசைலை லான்ச் பண்ணுறது, அந்த மாதிரி பல உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை லேண்ட் பேஸ்டு ATACMS-ஆக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஆயுதங்கள் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ்ன்றது உக்ரைன்லேருந்து ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா 100% அதை உக்ரைனால் மட்டுமே பண்ண முடியாது. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு டெக்னாலஜியானது இருக்குது. அதோட பாத்தை கரெக்ஷன் பண்ணுறது, இல்லை அதுக்கான கோஆர்டினேட்ஸை இன்புட்டாக கொடுக்குறது, அதாவது அதுக்கு உள்ளீடாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இந்த நாட்டோட உதவின்றது உக்ரைனுக்கு தேவை. ஆனால் நேரடியாக ஒரு நபர், வீரர் கிடையாது, நாட்டோட வீரர் கிடையாது, நாட்டோ நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ரஷ்யாவுக்குள்ளே வச்சு கைது பண்ணப்பட்டிருக்காருன்றது இது ஒரு மேஜரான எஸ்கலேஷன் தான். இது எப்படி போயிட்டு முடியும்னா, வரும் காலத்தில் ஏதாச்சும் ஒரு நெகோசியேஷன், இப்போ ரஷ்யாவோட ஏதாச்சும் ஒரு நபர், இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான அதிகாரி, இல்லை ரஷ்யாவை சேர்ந்த புதினுக்கு நெருக்கமான யாரோ ஒரு நபர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், குறிப்பாக இந்த UK சம்மந்தப்பட்ட சிறைகளில் இருப்பார். அவரை மீட் எடுக்கிறதுக்காக இவரை ஒரு கார்டாக வச்சு ஒரு மேஜர் ரோல்ன்றது இந்த இடத்துல ப்ளே பண்ணப்படும். இதுக்கு முன்னாடியும் அதுதான் நடந்திருக்கு. ஸோ கர்ஸ்க் இன்வேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் அப்டேட் படி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உக்ரைன் திரும்ப அவங்களோட டிஃபென்ஸ் போஸ்டர்ஸை அதிகப்படுத்துறதுக்காக 450 வீரர்கள் வரைக்கும் இன்னைக்கு கர்ஸ்குள்ள அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவல் நடந்து வெளியில் வந்திருக்கு. ஆனால் கடந்த ஒரு 10 நாட்களாக பார்த்தோன்னா எந்த ஒரு மேஜரான மூமெண்ட்டும், எந்த ஒரு ஃபார்வர்ட் புஷ்ஷையும் உக்ரைனால் பண்ண முடியல. நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ கிடைக்கல. அவங்க உள்ளே போயிருக்காங்கன்றது லாஸ்ட் அப்டேட்டாக நமக்கு வந்தது. ஆனால் எந்த செக்டாரில் அவங்க பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க, இல்லை உண்மையிலே வந்து ஆக்டிவ் காம்பேட்டில் அவங்க எங்கேஜ் ஆகியிருக்காங்களா, எந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ற செய்திகள் நம்ம இப்போ எதுவும் கிடைக்கப்பெறல. அது வந்துச்சுன்னா அடுத்தடுத்த செய்திகளை நம்ம அதை பார்க்கலாம். இதுக்கு நடுவில் உக்ரைனோட ஒரு MiG-29 ரஷ்யா திரும்ப அவங்களோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதை பற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதே மாதிரி ATACMS-ஐ ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே உக்ரைன் பயன்படுத்தினாங்க, இல்லை உக்ரைன் வந்து ரஷ்யாவை இந்த போரை இழுக்கிறதுக்காக டெஸ்பரேட்டான ஒரு மூவ் இதை பண்ணாங்கன்னா அது மேஜராக உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த நாடும் இவங்களுக்கு உதவ மாட்டாங்க. அது அமெரிக்காவே இருந்தாலும் சரி, அது உக்ரைனுக்கு தெரிஞ்சால் சரி. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடய சந்திப்போம். அதுவரை வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.